13வது நாள் உடற்பயிற்சியில் சந்திக்கின்றேன். உடற்பயிற்சி செய்வோம், உடலை பாதுகாப்போம். உடற்பயிற்சி உடம்புக்கு மட்டுமில்லை, எங்களுடைய மனசுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும். எங்களுடைய மன அழுத்தங்களை குறைக்கிறதுக்கும் எங்களுக்கு காணப்படக்கூடிய வேலை பழுக்களை நீக்கிறதுக்கும் ஒரு சக்தியாக காணப்படுது. இன்றைக்கு நாங்கள் இயந்திரமாகி ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்கள் மன அழுத்தம் அதிகரிக்குது. நாங்கள் வேலை வீடு அதற்குரிய எண்ணங்களோடு இருக்க எங்களுடைய மனம் ஒரு நிம்மதி இல்லாத வகையில் காணப்படும். எனவே நாங்கள் உடற்பயிற்சி செய்தோம்னு சொன்னால் கொஞ்சம் வெளியில் போவோம், வெளிக்காட்டை சுவாசிப்போம். அப்போ எங்களுக்கு உடம்புக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். வருத்தங்கள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய மன அழுத்தங்கள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கும் உடற்பயிற்சி மிகவும் பங்களிக்கிறதுன்றே சொல்லிக்கொள்ளலாம். நாங்கள் அதிக நேரம் செய்யாட்டாலும் நாங்கள் குறிப்பிட்ட டைம் செஞ்சு கொண்டு போய்க்க நாங்கள் நாளடைவில் அது எங்களோட உடம்புக்கு இசைவாக்கம் அடைக்க அது சாதாரணமாகவே எங்களோட பழகிடும். நாங்கள் கட்டாயம் உடற்பயிற்சி செய்யணுமென்ற ஒரு பழக்கத்துக்கு நாங்களாகவே உருவாகிடும். அந்த வகையில் நீங்கள் கிடைக்கிற டைமில் சின்ன சின்ன முயற்சி எடுங்க. உங்களால் முடிஞ்ச உடற்பயிற்சிகளை செய்யுங்க. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நோய்கள்லேருந்து உங்களை பாரிய அளவில் காப்பாற்றி கொள்ளக்கூடியமாக இருக்கும். கூடிய அளவு நீங்கள் உடம்பு குறைக்கணும், உடல் ஆரோக்கியத்தை பேணணும் என்று சொல்லி யோசிப்பீங்கன்னு சொன்னால் முதல்ல உடற்பயிற்சி செய்யுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்களை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக உங்களுடைய உடம்பையும் குறைக்கலாம், அதே நேரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பேணிக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். நாங்கள் கடந்த கால வாழ்க்கை போல் இல்லாமல் இயந்திர வாழ்க்கையில் சொகுசு வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீடு வேலை சாப்பாடு தூங்குதல் என்று இருக்கின்ற பட்சத்தில் எங்களுடைய உடல் எடை அதிகரிக்குது. அதே நேரம் எங்களுக்கு தேவையற்ற வயதிலேயே தேவையற்ற பல வருத்தங்கள் பல நோய்கள் எங்களை சூழ்ந்து கொள்கின்றன. எனவே அவற்றிலிருந்து நாங்கள் விடுபட்டு நாங்களும் சாதாரணமாக பழைய காலங்களில் வாழ்ந்த ஆயுள் காலங்கள் போல நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று சொன்னால் முதல்ல உடற்பயிற்சி செய்யணும். அதற்கப்புறமாக எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் கூடிய கவனம் செலுத்தணும். எனவே தொடர்ச்சியாக உடற்பயிற்சி செய்வோம், எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுவோம். நீங்களும் இன்னும் முயற்சிக்கலைன்னு சொன்னால் இன்றைய ஆரம்பிங்க. நன்றி.